கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் சென்னையை சார்ந்த டேவிட் தாமோதரன் என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்க குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம் 10 லட்சம் கடன். இந்த 10 லட்சம் கடனை அடைக்கிறதற்கு தேவன் உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பிரியமான தெய்வ பிள்ளைகளை, கண்ணீரோடு நம்ம ஜெபிப்போம். நிச்சயமாக கடன் அடைக்கப்படும். உபாகமம் 28:12, நீ கடன் வாங்குவது இல்லை, கடன் கொடுப்பா. இந்த வார்த்தை நிறைவேறும். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, அன்பு டேவிட் தாமோதரன் அன்பு சகோதரருக்காக மிகுந்த கரிசனையோடு கூட நானும் கிராஸ் டிவி செப்ப பங்காளர்கள் நாய்ந்து செப்பிக்கிறோம். அப்பா தேவரீர் ஒரு விசை மனம் இறங்கி உடைய அன்பு மகனுடைய கடன் பிரச்சனை எல்லாம் மாறட்டும் மாறட்டும் மாறட்டும். உபாகமம் 15:6 நீ சொன்னி, நீ கடன் வாங்குவது இல்லை, கடன் கொடுப்பா. இந்த வார்த்தை நிறைவேறுவதாக செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன காரியம், பெரிய காரியத்தை நீ காண்பாய். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிராத பெரிய காரியங்களை நீங்கள் காணப்போகிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும். ஒரு முறை பிலிப்பு நாத்தான் என்கிற மனிதனை இயேசுவிடத்திலே அழைக்கிறான். அப்பொழுது அந்த நாத்தான் சொல்லுகிறான், நாசரேத்து ஊரிலிருந்து ஒரு நன்மை வரக்கூடுமோ அப்படின்னு சொல்கிறான். அதற்கு பிலிப்பு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வந்து பார். ஒருவேளை என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இயேசுவிடத்தில் வந்தால் அற்புதம் நடக்குமா நடக்காதா, நல்லது கிடைக்குமா கிடைக்காதா, நீங்கள் சொல்லுங்கள். வந்து பார், வந்து பார். வாரம் வந்த உடனே தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் அந்த நாத்தான் வேலை பார்த்து சொன்ன வார்த்தை, யோவான் 1:50, கபடற்று உத்தம இஸ்ரவேலனே, இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பா. என் அன்பு தெய்வ ஜனமே, ஆண்டவர் எப்பொழுதும் நமக்கு செய்கிற காரியம் பெரிய காரியம், நினச்சி பார்க்க முடியாத காரியம். எனக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நினச்சே பார்க்க முடியாத பெரிய காரியத்தை நீங்கள் காண்பீங்க. பெரிய காரியத்தை நீங்கள் காண்பீங்க. கர்த்தர் செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். நான் விசுவாசிப்பீங்களா இந்த வசனத்தை? சங்கீதம் 126:3, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தால் அது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். எது நிமித்தம் நீங்கள் துக்கப்பட்டிருப்பீங்களோ அது நிமித்தம் மகிழ்ந்திருக்கும்படிக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கோயம்புத்தூரில் ஒரு மீட்டிங் முடிந்த உடனே ஒருத்தவங்களுடைய வீட்டில் சாப்பிட்றதுக்காக எங்களை அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அவங்களோடு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவங்க சொன்ன வார்த்தை, ஐயா, கடன் பிரச்சனை நிமித்தமாக என் தொழிலையே நான் இழந்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது. 6 மாதமாக நான் வீட்டில் உட்காந்துருக்கிறேன். ஒரு பக்கம் கடன், இன்னொரு பக்கம் தேவைகள். என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. ஆனால் ஊழியக்காரங்களை நேசிக்கிற குடும்பம், நல்ல ஆகாரத்தை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் சொல்லுகிறான், பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார், நீங்கள் காண்பீர்கள். ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். 6 மாதம் கழிச்சதுக்கப்புறமா சொன்னாங்க, பிரதர், நாங்கள் ஏதோ ஒரு சின்ன தொழிலை தான் பண்ணிட்டு இருந்தோம், இப்போது கர்த்தர் பெரிய தொழிலை கொடுத்துருக்கிறாரு,
ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு, நிறைய ஆர்டரை கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாத பெரிய காரியம். யோபு 9:10 நீங்கள் வாஸ்து பாருங்க. ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியம், எண்ணி பார்க்க முடியாத அதிசயம் நடக்கும். கர்த்தர் செய்ய வல்லமையுள்ள தேவன். நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் என் வாழ்க்கையில் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி பார்க்க முடியாத அதிசயத்தையும் ஆண்டவர் செய்ய வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி இந்த வசனத்து மேலே உங்கள் பேர் எழுதி வச்சுக்கோங்க. என் பைபிளில் நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஜெய்சீலா, பயப்படாதே, மகிழ்ந்து களிகூர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. யோவேல் 2:21 உங்கள் பேரை எழுதி வைங்க. பயப்படாதீங்க, மகிழ்ந்து களிகூருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாத அற்புதமான அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்வா. மாற்றமே இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நிச்சயம் நன்மையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நிச்சயமா நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாக, எப்படி மிகவும் அதிகமாக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? நீங்கள் விசுவாசத்தை மாத்திரம் போதும், அது நடக்குங்க. விசுவாசத்தை மாத்திரம் போதும், நடக்கும். யோவான் 11:40 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாள் மரியாளை பார்த்து சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையான பெரிய காரியங்களை காண்பா. இது மார்த்தாள் மரியாளுக்கு மாத்திரம் அல்ல, அவளை சுற்றிலும் நிற்கிற மக்கள், அவளை எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிற மக்கள். இப்பொழுது இயேசு இந்த வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும் இயேசு என்ன செய்ய போகிறா? மார்த்தாள் மரியாள் இயேசு என்ன செய்ய போகிறா? கல்லறை எங்கே இருக்குதுன்னு கேட்கும் பொழுது, ஆண்டவரே அது நாரும் 4 நாள் ஆயிடுச்சு, கல்லறை எங்கே இருக்குது? கல்லறைக்கு கூட்டிகிட்டு போகும் பொழுது அந்த கல்லை புரட்டி போடுங்க. எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, ஆண்டவரே துர்நாற்றம் இருக்கும், எல்லாம் அழிஞ்சு போச்சு, கல்லறையை புரட்டி போடுங்க. ஆண்டவர் கட்டளையிட்டான், லாசருவை உயிரோடு எழும்பி வா. மரித்த லாசர் உயிரோடு எழும்பி வந்தான். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்யும் பொழுது அது நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நான் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யுங்க. எதெல்லாம் இழந்தார்களோ, எதெல்லாம் அழிந்து விட்டதோ, எதெல்லாம் நடக்காதோ அதெல்லாம் நடக்கட்டும், புதிதாய் உருவாகட்டும். நீர் அப்படி செய்யப்படுகிறதற்காக நன்றி நன்றி நன்றி. பெரிய காரியங்களை செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வான். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென் ஆமென்.